அனைவருக்கும் வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. பகல் 12 மணி நீர் மருத்துவ வகுப்பு. இப்பொழுது தொடர் பயிற்சியை பற்றி பேசியிருக்கும். தொடர் வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. 28வது பாடம். 28வது பாடத்தின் தொடக்கம். இளங்கதிர் என்ற நூலுக்கு ஆசிரியர் வெங்கடேசன் எழுதி கருத்து. சும்மா 2 வரி மட்டும் படிக்கிறேன். 27 நான் கண்டுபிடித்த இயந்திரங்கள், விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கான இயந்திரங்கள் 27. இந்த மருத்துவத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வதற்கு இதுதான் வழி. அதாவது விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கு ஈர்ப்பு இருந்து மின்சாரம் எடுப்பது, ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸை பயன்படுத்தி மின்சாரம் எடுப்பது, அப்புறம் தண்ணீரை பிரித்து மின்சாரத்தை எடுப்பது. இன்புட்டோட அவுட்புட் அதிகமாக வரும் அப்படிங்கிறதான் இந்த விஷயமே. அதுபோக குவாண்டம்லேயே நம்ம மின்சாரத்தை எடுக்க முடியும். குவாண்டத்திலேருந்து எப்படி மின்சாரம் எடுக்கிறதுன்ற கேள்வி. இப்போ நான் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். இது 27வது பாடத்தில் அதுதான் இருக்குது. இப்போ நம்ம 28வது பாடத்தில் என்னுடைய சில சிந்தனைகள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலக மனித சமுதாயமாகிய நாம் மொழியால், மதத்தினால், அரசியல் எல்லைகளால் பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது இயற்கையான பிரிவு அல்ல. அது எப்படி ஏற்பட்டது என்று ஆராய வேண்டியதில்லை. நாம் மொழியால் பிரிந்திருக்கிறோம், மதத்தால் பிரிந்திருக்கிறோம், அரசியலால் பிரிந்திருக்கிறோம், பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இயற்கையின் பிரிவு அல்ல. அது எப்படி ஏற்பட்டது என்பது நம்ம வேலையல்ல. இது எப்படியோ ஏற்பட்டுருச்சு. இதை சரி செய்வது எப்படி? மொழிப்பிரிவு. உலகில் முதல் மொழி தமிழ் மொழி. யாரும் மறுக்க முடியாத உண்மை. இதனுடைய இனிமையால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது. இயற்கையாக உண்டான இதில் சில குறைபாடுகள் இருந்தன. எடுத்துக்காட்டுகள்: குரங்கு என்ற சொல்லுக்கு முதல் கூவிற்கும் இரண்டாவது கூவிற்கும் உச்சரிப்பு வித்தியாசம் இருக்கிறது. குரங்குன்னு சொல்கிறோம் இல்லையா? கு அப்படிம்போம், இந்த கடைசி கோய் இங்கு அப்படின்னு படிப்போம். ஆக எழுத்தில் காட்டப்படவில்லை, உச்சரிப்பில் தான் வித்தியாசம் இருக்குது. குரங்கு அப்படிம்போம். சரியா? எழுத்தில் காட்ட மூக்கு ஒலிக்கானது கிடையாது. பழக்கத்தில் தான் வந்திருக்கோம். மூக்கு ஒலிக்கானது இல்லை. சமஸ்கிருதத்தில் மூக்கு ஒலிக்கெல்லாம் இருக்குது, இங்கே இல்லை. அது ஒரு சின்ன குறைபாடுன்னு வச்சுக்கலாம். அதில் நம்ம பழக்கப்பட்டு வந்ததுனால இங்கு புகுந்த இங்கு, சங்கு, மங்கு, தங்குன்னு படிக்கிறோம் அந்த மாதிரி. ஆனால் எழுத்து வடிவில் காட்டப்படவில்லை. இது ஒரு சிறு குறைபாடு தான். எல்லா மொழிகளுக்குமே, உலகத்தில் எல்லா மொழியுமே 99.99 தான். அதுதான் இயற்கை. மற்றது எடுத்துக்கணும். அதான் விஷயமே. எடுத்துக்கணும், தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நமக்கு இலக்கண சிறப்பு குறையக்கூடாதுங்கிற விஷயமே. இந்த குறைபாடு தமிழிலிருந்து உண்டாகிய மொழியான சமஸ்கிருதத்தில் பொருள் சரியாக செய்யப்பட்டது. தமிழிலிருந்து சமஸ்கிருதம் போயிருக்குது. அதான் உண்மை. அது எல்லா ஆராய்ச்சியாளருக்கும் தெரியும். உலகத்தில் மொழி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. தமிழில் இருக்கிற மொழி ஆராய்ச்சியாளர்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் மொழியை ஆராய்ச்சி பண்ணுகின்ற விஞ்ஞானிகள், மொழி ஆராய்ச்சியாளர்கள், வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர்கள் எட்டிமாலஜி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களாம் மொழிக்கு ஆராய்ச்சி பண்ணி இது எங்கே வேர்ச்சொல் கண்டுபிடிப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் உண்மை. சும்மா சாதாரண தமிழ் புலவர் என்பது வேறு, தமிழ் வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர் என்பது. ஒரு வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர் சாதாரண விஷயம் இல்லை. குறைஞ்சபட்சம் கடுமையாக உழைக்கணும். ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு உழைக்கணும். உலகத்தில் இருக்கிற பல மொழிகளோடு ஒப்புமை பார்க்கணும், கம்பேர் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும், எல்லா மொழிகளை வாங்கி படிக்கணும், எல்லா மொழிகளும் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 மொழியாவது அவங்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த சிறப்பு தமிழ்நாட்டில் நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு இருக்குது. அவங்க மிகப்பெரிய பேராசிரியர் இருப்பாங்க, மிகப்பெரிய புலமை பெற்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இதன் குறைபாடு தமிழிலிருந்து உண்டாகிய மொழியாகிய சமஸ்கிருதத்தில் பொருள் சரியாக செய்யப்பட்டது. அதாவது இந்த குறைபாட்டை நீக்குவதற்கு சமஸ்கிருதத்தில் பிறந்த மூக்கொடி அதுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது, எல்லாம் சொல் வடிவம் தான். ஆக பொருள் சரியாக செய்யப்பட்டது, சரிப்படுத்தப்பட்டது. இன்றைய தேதியில் பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க இடைமொழியாக சமஸ்கிருதம் கணினியால் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதாவது கம்ப்யூட்டரை வச்சு இந்த சமஸ்கிருதம் வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதற்கு பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க இடைமொழியாக, பிரெஞ்சிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க இந்த சமஸ்கிருதத்தை பயன்படுத்துகிறாங்க. கம்ப்யூட்டரை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. நாம் இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு. வந்தங்காட்டி நீங்கள் ஏஐயில் எந்த மொழியில் கேட்குறீங்களோ
அதே மொழியில் திருப்பி பதில் சொல்லும், அல்லது எந்த மொழியில் பதில் வேணுமோ அந்த பதில் கொடுக்கும். அப்போ ஏஐக்கு வந்து இப்போ ஏஐ தொழில் வந்துக்காட்டி இந்த மொழி தான் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. ஆனால் தமிழ் மொழியில் வந்து நிறைய அறிவியல் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்குது, மனம் இருக்கிறது. தமிழில் வந்து புதுமையான கண்டுபிடிக்கும். எரிபொருள் பற்றாருக்கு தீர்வு சொல்லும். உலகத்தில் எரிபொருள் பற்றாக்குறை தீர்வு செய்கிறது தமிழ் மொழி மட்டும்தான். ஆகவே உலக மாணவர்களின் படிப்பு சுமையை குறைக்க உலகத்தின் முதல் மொழியாக தமிழ் மொழி பேசும் மொழியாகவும் சமஸ்கிருதம் கணித மொழியாகவும் மாற வேண்டும். இடையில் வந்த மீது எல்லா மொழிகளும் ஆங்கிலம் உட்பட மறைய வேண்டும். எல்லா மொழியும் மறைஞ்சிடும், ஆங்கிலமெல்லாம் வேலைக்காகாது. இதுதான் அடிப்படை. ஆகையினால நான் இதை நிறைவு செய்கிறேன். இப்போ நம்ம எனர்ஜியை பற்றி பேசுவோம். எனர்ஜி வந்து அடுத்த ஒரு தொடர்ச்சியில் போடுறேன். இதுதான் வந்து நம்ம படிக்க வேண்டியது. அதாவது பொறுப்பாசிரியர் அவர்கள் கவனத்திற்கு இந்த வெங்கடேசன் வந்து சொல்கிறார், என்ன இந்த மொழியில் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத விஷயமே. நன்றி, வணக்கம்.